தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த அமெரிக்கா ஈரான் கான்ஃபிளிக்ட் ரொம்ப பீக்க நோக்கி போயிட்டு இருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, ஈரான் நாங்க சரி ஓகேன்ற மாதிரி விட்டோம், முதல்ல சுப்ரீம் லீடரை தூக்கிட்டோம், அதோடு நாங்க ஒதுங்கிட்டோம். ஆனா ஈரான் சும்மா இருக்க மாதிரி தெரியல. சும்மா எங்களை சார்ந்தோம், இஸ்ரேல் சார்ந்தோம், இன்னும் உலக அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துற மாதிரி தொடர்ந்து தாக்குதல்களை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது இவங்க அடிச்சிட்டாங்களா, திருப்பி இவங்க அடிக்கூடாதான், அதான் சொல்றாங்க, இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. இதனால இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இது இன்னும் பெருசா மாறும். ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, அடுத்து 4 வாரங்கள் வரைக்கும் இந்த கான்ஃபிளிக்ட் போகும்னு ட்ரம்ப்பே சொல்றாரு. இந்த விஷயத்துல வேற யார் சொல்றது நம்ப முடியும், இந்த ஒரு மனுஷனை விட்டா? ஸோ 4 வாரங்கள் வரைக்கும் உலகம் அபாயன்ற மாதிரி தான் அவர் சொல்றதை எடுத்துக்க முடியுது. நாங்கள் 48 கீ லீடர்ஸை ஈரானில் போட்டு தள்ளுன்னு சொல்லியிருக்காரு. சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவர், ஈரானோட முன்னாள் அதிபர், இன்னும் இந்த ஐஆர்ஜிசியோட முக்கியமான கமாண்டர்ஸு, இன்னும் பல முக்கிய தலைவர்கள், 48 பேரா மக்களே இவங்களோட ஆப்ரேஷன் மூலமாக இது வரைக்கும் கொண்டு இருக்காங்களாம். எங்களோட இந்த அடி இருக்குல்ல, இது நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு. அதாவது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஈரான் பலமான நாடு கிடையாது, நாங்கள் ஈஸியாக முடிச்சிடுவோம், அப்படியே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற விஷயத்தை தான் அவர் இங்கே ப்ரிவிலேஜாக சொல்கிறாரு. எனக்கு இந்த ஆயில் ப்ரைஸ் மேலே போகிறது கீழே வருது, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது, ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எங்கள் டார்கெட் என்ன, அதை நாங்கள் அடிச்சுட்டு வந்துட்டே இருப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் டிப்பிக்கல் அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட மைண்ட் செட்டு. இது இங்கே லிட்டலாக பார்க்க முடியுதா? அந்த சீட்டில் யார் அமர்ந்தாலும் அவங்க மைண்ட் செட் அப்படி தான் மாறும். உலகம் என்ன ஆச்சு ஏதாவது எங்களுக்கு என்ன, எங்கள் டார்கெட்டோ அதை முடிச்சுட்டு வருவோன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நெத்தன்யாஹூ, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்கிறாரு, ஈரான் இன்னும் அடங்கலை, சும்மா எங்கள் நாட்டு மக்கள் சார்ந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பார்த்துட்டு நாங்கள் இதுக்கப்புறமும் சும்மா மைல்டாகவே உங்களை அடிச்சிட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க, ஒரு பெரிய அடி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், வந்துக்கிட்டே இருக்க ஒரு மிசைல்ஸும். இது எப்படி இருக்கும்னாக்கா, இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை அடித்ததை பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு கதறிட்டு இருக்கீங்களா, இதுக்கப்புறம் நாங்கள் அடிக்க போகிறது வேற மாதிரி இருக்க போகுது. இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தோட முழு பலத்தையோ ஈரான் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல, இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க பாருங்க எங்களோட ஃபுல் பவரை அப்படின்ட்டு நெத்தன்யாஹூ வரை குண்டை போட்டு வச்சிருக்காரு. ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன கன்ஃபார்ம் பண்றாரு, அடுத்த 4 வாரம் இப்படிதான் இருக்குன்றாரு. இன்னொரு பக்கம் நெத்தன்யாஹூ என்ன சொல்றாரு, எங்களோட ஃபுல் பவரை காட்ட போறோன்னு சொல்றாரு. இது கூட இன்னொன்று சொல்றாரு, இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல ஈரான் மேல, இந்த இஸ்ரேல் விமானம் சார்ந்து ஃபுல்லா அடிச்சிட்டு இருக்கிறது, இது இன்னும் நாங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போக போறோம், இன்டென்ஸாக கொண்டு போக போறோம்னு வேற சொல்லி வச்சிருக்காப்ல. இன்னும் கிரவுண்ட் இன்வெஸ்ட் மட்டும் தான் ஈரான்ல யாரும் ஆரம்பிக்கல, மற்றபடி கப்பல் இருந்து அடிக்கிறது, விமானத்துல இருந்து அடிக்கிறதுன்னு பெரிய அடி அடிச்சிட்டு இருக்காங்க 2 பக்கமும் இருந்து. பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்களே, இவங்க நெத்தன்யாஹூ அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் மேலே போயிட்டு இருக்கல, இது சார்ந்து தன்னோட கவலையை இவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்த ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அது என்னன்னா சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது சார்ந்து என்ஷூர் பண்ணுங்கன்ற மாதிரியும் அவர் அங்கே ரெக்வெஸ்ட்டை முன் வச்சுட்டு இந்த போர் வேண்டாமே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான காரணங்களே அடுக்கியிருக்காராம். இந்தந்த காரணங்களுக்காக சொல்கிறோம் இந்த போர் வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்ட. அவர் இருக்க மூடிக்கு இப்போ யார் சொல்கிறாரோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்பே சொன்னாலும் கேட்க மாட்டோன்ற மைண்ட் செட்டை தான் நெத்தன்யாஹூ இருக்காரு. அதான் உண்மையும் கூட. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த நேரத்தில் ட்ரம்ப் வாயை வச்சாரோ தெரியல, அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, 1% 2% கிடையாதுங்க, 10% மேலே போயிருக்கு ஆயில் ப்ரைஸு. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ தான், ஆனால் அதுக்குள்ளேயே 10% மேலே. இந்த ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட விலை இப்போ என்ன தெரியுமா, $80. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, அடுத்த சில மணி நேரங்களில் கூட இந்த $80 அப்படின்றது 100 தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னும் கான்ஃப்ளிக்ட் மேலே போச்சு, இந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, கோல்டு அது ரேட்டு இன்னும் பீக்குக்கு போகும், இந்த க்ரூடு விலை இன்னும் பீக்குக்கு போகும். அவ்வளோ ஏன் நல்லா எழுந்துட்டு டமால்னு கீழே விழும் பாருங்க சில்வர், அதுவும் பீக்குக்கு ரேட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உலகம் முழுக்க விலை குறையும் பார்த்தா எல்லாத்தையும் விலை ஏற்றி விடுது ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே. அகமது ரெசா ரடான் ஈரானோட போலீஸ் சீஃபுங்க இவர் தான். இப்போ ஈரான் போலீஸுக்கு ஒரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா, அந்த நாட்டு ராணுவம் வெளிநாடுகளோட தட்டு சார்ந்து போராடிக்கிட்டு இருக்குன்னா, ஈரானோட போலீஸ் பார்த்தீங்கன்னா
உள்ளுக்குள்ள இருக்க மக்களை எதிர்த்து போராட்டணும். அப்ப ஏற்பட தலைவலி அவங்களுக்கு. அமெரிக்கா சும்மா சொல்லக்கூடாதுங்க. வெளியில இருந்து ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரியே உள்ளுக்குள்ள போராட்டங்கள் மூலமா அழுத்தம் கொடுக்குதோ என்னவோ. இவர் என்ன தெரியுமா இப்ப வான் பண்ணிருக்காரு? இந்த நேரத்துல நம்ம நாடு வார்ல இருக்கு, ஒட்டுமொத்த நாடும். இப்ப நம்ம மக்கள்லாம் நம்ம நாட்டு அரசாங்கத்து கூட நிக்கணும், ராணுவம் கூட நிக்கணும். அதை விட்டு இங்க சில பேர்லாம் போராட்டங்கள் அது இதுன்னு பண்ணீங்க அப்படின்னா இதை நாங்க கிட்டத்தட்ட ஒரு உளவு பார்க்குற வேலையை தான் பார்ப்போம். நீங்க எதிரி நாடோடு சேர்ந்து நமக்கு எதிராக இது போல செயல்படுற மாதிரி தான் நாங்க பார்ப்போம். இதோட விளைவு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை ஒடுக்கிறதுக்காக நம்ம படைகளை பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி இது போல சதி பண்ற நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சிலருக்கு எதிராக படைகளை பயன்படுத்த வேண்டி இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இதுக்கப்புறம் ஈரானுக்கு 2 தலைவலி. ஒரு பக்கம் வெளியே சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் உள்ள சமாளிக்கணும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலுமையும் ரொம்ப பரிதாபம். இங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ட நேரமோ என்னவோ தெரியல, யூகே தன்னோட மனசை மாத்திக்கிட்டு இருக்கு. இப்போ யூகே முதல்ல சொல்லிச்சு பாருங்க, எங்க அமெரிக்காவை இஸ்ரேலை சேர்ந்து மட்டும் தான் ஈரான் ஏதோ பண்ணியிருக்காங்க, நாங்களாம் சீன்லயே வரல, எங்களோட பேஸை அமெரிக்கா பயன்படுத்தவே இல்லை, நாங்கள் அலோவ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஈரான் அதுக்கப்புறம் கல்ஃபில் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சாங்களே, இதை பார்த்து யூகே ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு. யூகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா இப்போ சொல்லியிருக்காரு? இது வரைக்கும் நாங்கள் அனுமதிக்கல, ஆனால் இப்போ நாங்கள் அனுமதிக்கிறோம். அதாவது எங்களோட மிலிட்ரி பேஸஸை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்திக்கலாம். மக்களை எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் தெரியுதா இது? இவங்க இது வரைக்கும் அலோவ் பண்ணாமே அமெரிக்கா இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க, எங்கள் பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அமெரிக்கா எங்ககிட்ட கேட்டுச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. நாங்கள் முதல்ல மறுத்தோம். இப்போ ஓகே சொல்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னசென்ட் மக்கள்லாம் ஈரான் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கணும்னாக்கா நாங்கள் இதை பண்ணிதாகணுன்ட்டு இவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காப்புல. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்கா பக்கம் சார்பெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகப்போர் வரும்போது 2 அணிகளாக பிரியும் பார்த்தீங்களா, லிட்டரலாக அது மாதிரி தாங்க ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் பொதுமக்களை கொள்ளுது, அதனால நாங்கள் அமெரிக்காவோட சேர்றோன்னு எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாமர் மாதிரியே. The United States has requested permission to use British bases for that specific and limited defensive purpose. We have taken the decision to accept this request to prevent Iran firing missiles across the region, killing innocent civilians, putting British lives at risk, and hitting countries that have not been involved. யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் அவங்க இப்போ வீடியோஸ் மேலே வீடியோஸாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 47 வருஷங்களில் இது நீங்கள் கரெக்டாக சொல்லணுனாக்கா, ஈரானில் இஸ்லாமிய புரட்சின்ற ஒரு விஷயம் வெடிச்சு அங்கே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களே, சுப்ரீம் லீடர் வந்தார்ல, ஷாவை வெளியே துரத்துனாங்களே, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஏறக்குறைய எல்லா வருஷங்களும் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா 47 வருஷங்கள் வரும். இந்த 47 வருஷத்தில் 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸை IRGC கொண்டு இருக்கு. இப்போ எங்களுக்கான நேரம், திருப்பி கொடுக்குற நேரம், அதை நாங்கள் இப்போ நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் சொல்லுது. அமெரிக்கா இந்த ஏர்த்லேயே தி மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்டரியை வச்சிருக்க நாடுன்னு தனக்குத்தானே பெரிய சர்டிஃபிகேட்டை இவங்க கொடுத்துக்கிறாங்க. ஓரமாக நின்று ரஷ்யா இதை பார்த்தா எப்படி இருக்கும்? சரி, ஓகே, ரைட் விடுங்க. IRGC இந்த அமைப்புக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இனிமேல் கிடையாது அப்படின்னு சர்க்காசமாக சொல்லியிருக்கு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்டு. என்ன ப்ரோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க அடித்து முடிச்சுட்டு தான் இந்த போஸ்டே போட்டிருக்காங்க. ஈரானுக்குள்ள அந்த IRGC ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சாங்க பார்த்தீங்களா, அமெரிக்க படை, அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்ட் வந்திருக்கு. இந்த போஸ்ட் கூட தான் அந்த வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க, அடிச்ச வீடியோவையும். அதை பாருங்களேன் மக்களே, எப்படி இங்கேருந்து ஒரு வெப்பனாக கிளம்புது, எப்படி போய் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்க. யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் அடுத்த சில வீடியோஸை வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானோட ஜெட்ஸு, ஹேங்கர்ஸு இதெல்லாம் அடித்து காலி பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அதை அவங்க சும்மா ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலைங்க, வீடியோஸை எல்லாத்தையும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்துங்க, இதான் எவிடன்ஸு. இது எப்படின்னா ஒரு சைக்காலஜி வார்ஃபேர் தான். ஈரான் நிலைமை நாளை பின்ன எந்த நாட்டுக்கு வேணாலும் வரலாம். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்டு நடங்க. அதை விட்டு எங்களை மீறி எதனா பண்ணணும், பேச்சுவார்த்தையில் நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸை ஒத்துக்க மாட்டோன்ற நிலமெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இது போல் உங்களுக்கு வரம்பான்ற மாதிரி தான் மறைமுகமான த்ரெட்டை இந்த வீடியோஸ் மூலமாக உலக மனசில் விதைச்சிட்டு இருக்காங்க.
அமெரிக்காவுக்கு ஈரான் மேலே எவ்வளோ கடுப்பு தெரியுதா மக்களே? இது ஏதோ அமெரிக்கா தன்னோட மக்கள் நலன் சார்ந்து மட்டும், உலக மக்கள் நலன் சார்ந்து மட்டும் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியல. இஸ்ரேலை முழுக்க முழுக்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நம்ம தான் இஸ்ரேலோட ரட்சகன். முதல்ல இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு உதயமானப்ப அந்த நாடை ரெக்கக்னைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம தான். அப்படி இருக்கும் நம்ம எப்படி இஸ்ரேலை விட்டு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு உதாரணம் யூஎஸோட அசட்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரிக்காக எவ்வளோ அசட்ஸ் அவங்க டெப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம். B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ், லூகாஸ் ட்ரோன்ஸ், Patriot interceptor missile systems, THAAD anti-ballistic missile systems, F-18 fighter jets, F-16 fighter jets, F-22 fighter jets, A-10 attack jets, F-35 stealth fighters, EA-18G electronic attack aircraft, airborne early warning and control aircraft, airborne communication சொல்லிட்டு இன்னொரு ஏர்கிராஃப்ட் வேற. இது இல்லாம P-8 maritime patrol aircraft, RC-135 reconnaissance aircraft, MQ-9 ரீப்பர்ஸ் வர இந்த முறை களமிறக்கி வச்சிருக்காங்க. M-142 ஹை மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டம்ஸ் வர கொண்டு வந்திருக்காங்களாம். நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அது ஏப்ரஹாம் லிங்கன் ஃபோர்ட் இருக்கு, அதை மென்ஷன் பண்றாங்க போல இருக்கு. கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ், கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்ஸ், ரீஃபியூலிங் டேங்கர் ஏர்கிராஃப்ட் அண்ட் ரீஃபியூலிங் ஷிப்ஸ், C-17 குளோப் மாஸ்டர் கார்கோ ஏர்கிராஃப்ட், C-130 கார்கோ ஏர்கிராஃப்ட். ஆக்சுவலா இதுல தான் நிறைய இடையில வெடிப்பொருட்களும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் எதையுமே ஈரானால தாக்கு பிடிக்க முடியாதுன்றதையும் இந்த எபிக் ஃபியூரி மூலமா யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அசட்ஸை பார்த்துட்டீங்க. இந்த அசட்ஸை வச்சு என்ன பண்ண போறாங்க? டார்கெட்ஸ் அடிச்சு காலி பண்ணல. என்னென்ன டார்கெட்ஸ்லாம் விதவிதமா பிரிச்சிருக்காங்க இந்த யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட்ல, அதையும் பாத்துருங்களேன். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க என்னென்ன டார்கெட்ஸை செட் பண்ணாங்களோ அதுல முக்கியமா இதுதான் அடிச்சிருக்காங்க. அடுத்து ஐஆர்ஜிசி ஜாயிண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஐஆர்ஜிசி ஏரோஸ்பேஸ் ஃபோர்சஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், இன்டிகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், பேலிஸ்டிக் மிசைல் சைட்ஸ், இரானியன் நேவி ஷிப்ஸ், இரானியன் நேவி சப்மரீன்ஸ், ஆன்டி ஷிப் மிசைல் சைட்ஸ் அண்ட் இது எல்லாத்தோட சேர்த்து மிலிட்டரி கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எங்கெங்க இருக்கோ அதையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுல இருக்க லிஸ்ட் ஏற்கனவே அவங்க அடிச்சிட்டாங்க. பெரும்பாலும் இன்னும் மிச்சம் சொச்சம் இருக்கிறத அடிக்கிற வேலையிலேயே அமெரிக்கா பட ரொம்ப தீவிரமா இறங்கிட்டு இருக்கு. இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நேரம் கடக்க கடக்க ரொம்ப ஃபியூரியஸா மாறிட்டு இருக்கு. இந்த யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் அடுத்து இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபிளாஷ்பேக் வீடியோன்னு சொல்லலாம். அது அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் வந்துட்டாலே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்ற விமானம் பாம்பர், B-2 பாம்பர்ஸ். அந்த B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 2000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெடிப்பொருட்கள். இதை ஏந்திக்கிட்டு ஈரானை நோக்கி போயிட்டு ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அதை அடிச்சு காலி பண்ணிருக்கு இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலமா. அந்த காட்சி இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்னால உலகம் முழுக்க அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்குல்ல. இந்தியாவில் பெருசாக தாக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா மக்களே? என் கணிப்பு சரியா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இவ்வளோ வருஷமா இந்த விஷயங்கள் சார்ந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறனால சொல்கிறேன், இந்தியா வரைக்கும் இந்த இஷ்யூ எக்ஸ்பேண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அது இப்போ வேணா யாருக்கும் பெருசாக நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ இன்னும் பெருசாக போக 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 இந்தியாவே உள்ளே இழுத்து போடுவாங்க. அது நடக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. எந்த சைட்ல இருந்து வரப்போகுதுன்றதான் அடுத்து பெரிய கேள்வியாகவும் இருக்கு. இதில் லைட்டாக ஒரு சமிங்கை பற்றி சொல்லட்டுமா? நம்ம ஜிம்பாப்வே கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, இந்த T20 வேர்ல்ட் கப் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அவங்களால செமிஃபைனல்ஸ்லாம் போக முடியல. ஸோ அவங்க நாட்டுக்கு திரும்பணும்ல, திரும்ப முடியல அவங்களால. ஏன்னா கான்ஃப்ளிக்ட் இடி போயிட்டு இருக்கு. எப்படி விமானம் அங்கே பறக்க முடியும்? அவ்வளோ பிரச்சனை இப்போ அவங்களே ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ வர்ற 4ஆம் தேதி வரைக்கும் அவங்க நம்ம டெல்லியில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. இந்த ICC இருக்குல்ல, அவங்க இந்த வீரர்கள் நலன் சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுமாரி விஷயம் வேற, இங்கே விளையாடுறவங்க அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாத சூழலை வேற இப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வர 4 வாரம் சொல்லி வச்சிருக்காரு. இது ஏற போதோ இறங்க போதோ தெரியல. காங்கிரஸ் அவங்களும் இப்போ இஷ்யூ சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? கமனி இறந்ததுக்கு பிற்பாடு கமனிக்காக நீ பேசினா நீ ஒரு உண்மையான இஸ்லாமியர், கமனி கொல்லப்பட்டதை நீ ஆதரிச்சனா நீ இஸ்லாமியன்னு கிடையாதுன்ற மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விரும்பலைங்க. அவங்க நம்பிக்கை உங்ககிட்ட சொல்லிட்டு இதில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கங்க. காங்கிரஸ் இப்போ என்ன சொல்றாங்க? கமனியை கொண்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க காங்கிரஸ் கட்சி தான் சொல்றேன். ஐநாவோட சார்ட்டர் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக மீறின செயலாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அமெரிக்கா இப்படி பண்ணியிருக்க கூடாது. இந்த ஒரு நாட்டோட ரெஜிமை நீங்கள் மாற்றுறீங்க, அங்கே ஆண்டுகிட்டு இருக்கவங்க மாற்றுறீங்க அப்படின்னாக்கா, ஒன்று தேர்தலில் மாற்றலாம், இல்லைனா மற்றபடி மக்களோட புரட்சி வெடிச்சு அதனால் அவங்களுக்குள்ளே ஏதோ நடக்குதுனாக்கா அப்படி போயிடுவது. ஆனால் என்னங்க இது, அவ்வளோ மிரட்டினீங்க நெகோசியேஷனில், அதுக்கு ஈரான் அடிபணியில்,
கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தராக கொண்டு போட்டுட்டு இருக்கீங்க. என்னது இது? ப்ரெஷரை இந்த அளவுக்கு பில்ட் பண்ணியா நீங்கள் இந்த ரெஜிமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க காங்கிரஸ். அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருக்குல்ல, இதுக்கான ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இப்போ உலகம் முழுக்க விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் இஷ்யூல அப்படின்ட்டு காங்கிரஸ் கடுமையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்க அரசும் சில பதில்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இங்கே பாருங்க, எங்கே நடக்கிற இஷ்யூன்னு பார்த்தா எங்க அரசியல் சார்ந்த புயல் பெருசாக கிளம்பியிருக்கு. கமனியை கொன்னதை உலக இஸ்லாமியர்கள் அவங்களுக்கான த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் இது என்ன இருக்கு, பல நாடுகளில் இஸ்லாமியர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் எங்கே போறீங்க? நம்ம சென்னை எடுத்துக்கங்க, இங்கே அங்கங்கே மைல்டாஸில் ப்ரொடெஸ்ட்டை பார்க்க முடிஞ்சது. அமெரிக்கா இப்படி பண்ணியிருக்க கூடாது, எப்படி அவரை கொண்டு இருக்கலாம். ஏன்னா கமனியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மார்க்கத்துக்காக வாழ்ந்தவர், உலகத்துக்கு இஸ்லாமிய மக்கள் சார்ந்து நிறைய வழிகாட்டினவர். அவர் சார்ந்து அமெரிக்கா அப்படி பண்ணிடுச்சு, இது யாருமே தட்டி கேட்க மாட்டீங்களான்னு மக்கள் இப்போ நிறைய பேர் கீழே இருந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது சென்னையில் சின்ன சின்ன ப்ரொடெஸ்ட் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. இதில் இந்த பாகிஸ்தானில் வேற மாதிரி ஆயிடுச்சு இந்த பிரச்சனை. என்னன்னா, அங்கே அமெரிக்கன் எம்பசி இருக்குல்ல, அதை சூறையாட்டாங்க உள்ள புகுந்து அச்சு உடச்சி ஒரு மாதிரி அந்த இடத்த ரணக்கொடூரமாக்கி வச்சிட்டாங்க. பதிலுக்கு சுடுவாங்கல்ல இந்த ராயட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதில் 20க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான் மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க கமனி அமெரிக்கா கொன்னதை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஒரு த்ரெட்டு, இஸ்லாமுக்கு பெரிய த்ரெட்டுன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாபகம் இருக்கா மக்களே? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷலும் அமெரிக்கா சார்ந்து எவ்வளோ நட்புறவோடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாகிஸ்தானை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் மக்களே இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புற மாதிரி தான் கமனியோட கொலை இப்போ அரங்கேறி இருக்கு. இது வரைக்கும் பாகிஸ்தானில் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டவங்க, அப்புறம் இந்த எம்பசியை அட்டாக் பண்ண போயிட்டு அங்கே குண்டடி வாங்கினவங்க, அவங்க உயிரிழப்பு வந்துருச்சுங்க. 50 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு பாகிஸ்தானில். வேற மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சுப்ரீம் லீடர் உயிரோடு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஈரான் முக்கியம் இல்லை, இஸ்லாம் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாப்ல. ஒருவேளை உலகம் முழுக்க இந்த அளவு பதட்டம் ஏற்பட்டிருக்கல, அமெரிக்கா இவ்வளோ வெறி கொண்டு ஈரான் அடிச்சிட்டு இருக்கல, இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கல, இதுக்கு காரணம் இந்த ஸ்டேட்மெண்ட் தானா? ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்குறேன், அவ்வளோதான் மக்களே. இது வெறும் ஒரு 1 2 3 4 5 வார்த்தைகளாக பார்க்காதீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ அர்த்தங்கள் புதைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு உண்மைகள் உங்களுக்கும் தெரிய வரலாம். இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். கல்ஃபில் இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க. ஏன்னா அடுத்தடுத்த நேரம் என்ன நடக்க போகுதுன்ற நிச்சயத்தன்மை இல்லாமல் தான் இப்போ உலகம் போக ஆரம்பிச்சிருக்கு. அலர்ட்டாக இருங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.